மலேசியாவுக்கு ஆடியோ லான்ச் போயிட்டு வந்திருக்க ஃபேம்ஸ், விஜய் அண்ணா மாநாடுக்கு போற ஃபேம்ஸ், மதுரை மாநாடுக்கு போற ஃபேம்ஸ், தெரிக்க விடுற ஃபேம்ஸ், அப்படி இப்படின்னு பேசுறானே ரொம்ப நல்ல பையன் போலன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வணக்கம். ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிவிக்கே. பொதுவா எப்பவுமே ஒரு கட்சி போராட்டம் பண்ணுச்சுன்னா எதிர்கட்சியை பார்த்து போராட்டம் பண்ணுவாங்க, இல்ல ஒன்றிய அரசு இல்ல மாநில அரசை பார்த்து போராட்டம் பண்ணுவாங்க. இந்த கட்சியில தான் சொந்த மாவட்ட செயலாளர் தொடங்கி கட்சியோட பொதுச் செயலாளர், கட்சி தலைவர் காரம் அரைச்சே போராட்டம் பண்ற அளவுக்கு எல்லாம் போயிட்டாங்க. 1008 சிக்கல் இந்த கட்சிக்குள்ள இருக்குது. இதுல ஒரு 10 வயசு பையன் விஜயனா ஃபேன், ஃபேமிலி ஃபேம்ஸ் அப்படி இப்படின்னு சொல்றான்னு சொல்லி 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 அவன் இப்ப ஸ்கேம் பண்ணி கார் வாங்கிட்டு வந்து நிக்கிறான். அவங்க கிட்ட ஏமாந்து இப்ப எல்லாரும் நிக்கிறாங்க. விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் தற்கொலைன்னு சொல்றப்பெல்லாம் அதை வேணாம் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்களாம் திருப்பி திருப்பி நிரூபிச்சுட்டே இருந்தீங்கன்னா என்னங்க பண்றது? மேலும் ஆன்லைன்ல எப்பவுமே நீங்க காசு போடுறப்ப எய்தர் அது கூகுள் பிளே ஸ்டோர் இல்ல ஆப்பிள் ஆப் ஸ்டோர்ல இருந்துச்சுன்னா அதுல இருக்க கைட்லைன்ஸ் அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிச்சுட்டு தான் நீங்க காசு போடணும். மேலும் அந்த ஆப் சஜஸ்ட் பண்ற ஆப்ஸ் தான் ஏத்தி நீங்க காசு போடுறது பெட்டர் அண்ட் சேஃப்டி. மேலும் ட்ரேடிங் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் பண்றீங்கன்னா செபியோட கைட்லைன்ஸ்ல நீங்க படிச்சுட்டு தான் நீங்க ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் போறது வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. யாரோட இன்ஃபுளுன்ஸ்லயும் நீங்க ட்ரேட் ஆர் நீங்க ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடோ வந்து பண்றதை செபி அலோவ் பண்ணல. சொந்த இன்ட்ரெஸ்ட்ல அது கத்துக்கிட்டு எல்லாருமே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து செபியோட கைட்லைன்ஸ் சொல்லுது. இதுல ஒரு சின்ன பையன் விஜய் அண்ணா ஃப்ரெண்ட்ஸ், மலேசியாவுக்கு ஆடியோ லான்ச் போயிட்டு வந்திருக்க ஃபேம்ஸ், விஜய் அண்ணா மாநாடுக்கு போற ஃபேம்ஸ், மதுரை மாநாடுக்கு போற ஃபேம்ஸ், தெரிக்க விடுற ஃபேம்ஸ், அப்படி இப்படின்னு பேசுறானே ரொம்ப நல்ல பையன் போலன்னு சொல்லிட்டு அவனுக்கு கமெண்ட்ல போயிட்டு ஏ செல்லம்மா, ஏ பட்டுமா, ஏ புஜ்ஜி குட்டி, ஏ செல்ல குட்டி அப்படி இப்படின்னு நீங்க கமெண்ட் போட்ட உடனே அவனை ஹைப் ஏத்தி விட்ட உடனே அவங்க வந்து உங்களுக்கு இன்பாக்ஸ்ல காசு கேட்ட உடனே சரி பாவம் நல்ல பையன் காசு கொடுத்து இப்போ எல்லாரும் ஏமாந்து போய் நிக்கிறாங்க. மேலும் இந்த ஃபேன்ஸ் எல்லாம் இன்னொரு குழந்தையும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏ செல்ல குட்டி, ஏ பட்டு குட்டி, ஏ தங்க குட்டி, ஏ குட்டா அப்படி இப்படின்னு ஒரு குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைய கூடிய சீக்கிரம் எங்களை ஏமாத்துறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு 50 வயசு இருக்கும், ஒரு 68 படம் நடிச்சிருக்கு அந்த குழந்தை. அதனால இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க விஜய் குட்டி, விஜய் குட்டுமா, விஜுமா அவங்க ஃபேன்ஸ் அரைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அமிச்சு கேம்ல எல்லாம் மாட்டிக்காம சேஃபா இருறா அப்படின்னு சொல்லுங்க. நன்றி.